Welcome to my channel Dhanistha Aari. இந்த வீடியோவில் பிக் பாஸ் அனிதா அவங்க போட்டிருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிமிக்கி டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் உங்கள் ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக போடலாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு திலகம் ஷேப் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் திலகம் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் காஞ்ச பிறகு அதை சுற்றி வந்து அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்கலாம். ஒரு ரெண்டு பீடாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். பீட்ஸ் எப்பவுமே முடிக்கிற இடத்துல வந்து ஒரு நாட் போடாமல் 2 நாட் போட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து திலகம் லேயர் மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கும் இந்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் அந்த லைன் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துடலாம். சும்மா 3 பீடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4-5 பீடு ஸ்டிச் பண்ணும்போது அந்த பீட்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கும். நம்ம துணியை ஃப்ரேம்ல இருந்து கலட்டும் போது ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அடுத்த லைனில் திலகம் ஷேப் வரைஞ்சிருக்கேன். அந்த ஒட்டியிருக்க க்ளூ மேலே இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இல்லையா, இந்த த்ரெட்டை வந்து அப்படி ஒட்டிக்கிட்டே வந்துடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு போதும், நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாதாரண தையல் நூலில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து ஜரி த்ரெட்டில் இந்த மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணணும். 2 பக்கம் வந்து நாட் போட்டு லாங் ஸ்டிச் வந்து நடுவில் போட்டுக்கலாம். இதையும் அந்த அந்த ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி வரணும். ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்ட ஸ்டிச் வந்து ஒரே மாதிரி இந்த எண்டில் வந்து போட்டு முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்த லைனில் வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுக்கலாம். 2 பீடை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். மேலே நடுவில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து கேப்பாக வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போ அந்த சுகர் பீட்ஸ் அடுத்த லைன் வந்து நம்பர் 2 சைஸ் அடுத்த சைஸ் பீட்ஸ் வந்து அப்படியே ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து செயின் ஸ்டிச் கண்டினியூஸாக கொண்டு வந்து எண்டில் வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்துக்கலாம். இது வந்து பாதியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச்சை இது வந்து கண்டினியூஸாக அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மணி தொங்குற எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே இந்த திலகம் ஷேப்பை சுற்றி அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். மெட்டீரியல்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இதை வச்சு அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜிமிக்கி டிசைன் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த டிசைன் வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து பெரிய பீடும் ஒரு சுகர் பீடும் இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு அப்படியே கொடுக்கலாம். 4 பீடு இருக்கிற மாதிரி தெரியும். அது பார்க்குறதுக்கு அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி தெரியும். போட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து அதே மாதிரி தான் ரிவர்ஸில் கொடுக்கணும். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு கொடுங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒவ்வொரு பீடும் கொடுத்த பிறகு நம்ம நாட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அது தேவையே கிடையாது. இந்த ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம வந்து தையல் நூல் வந்து சேம் கலர் எடுக்கணும். என்ன கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு மேட்சாகவே நம்ம வந்து த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே போட்டிருக்க அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியாது. அது கிளாத் கலராகவே அமைஞ்சிரும். அதனால் வந்து கடைசியில் வந்து நாட் போட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி அவுட்லைனில் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை சுற்றி அப்படியே செயின் ஸ்டிச் கொடுக்கலாம்.
அழகான ஜிமிக்கி டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அனிதா அவங்க போட்டிருக்க ஸ்லீவில் இருக்க ஜிமிக்கி டிசைன் தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கேன். இதே ஜிமிக்கி டிசைனை வந்து அங்கங்கே புட்டா ஸ்லீவில் கொடுக்கும்போது ஒரு கிராண்டான டிசைன் வந்து அழகாக ரெடி ஆயிரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.